எங்கள் மயிலாப்பூரில் இந்த 5வது வருட நிகழ்ச்சிக்கு நாங்கள் சிறப்பாக ஒருவரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவர்தான் உங்களுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆசிரியர்களும் மாணவ மாணவிகளிலும் என்னுடைய குடும்பம் என்ற கம்பீரமாக தமிழ்நாடு முழுவதும் சொல்லிக்கொண்டு வலம் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் எல்லாம் வறுமையின் அடையாளம் அரசாங்க பள்ளி என்று சொல்லது போக பெருமையின் அடையாளம் என்று சொல்ல வைத்தவர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர். அவர் இங்கே வருகை தந்து உங்களுக்கு விருதுகள் வழங்குவது என்பது எங்களுக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அடிக்கடி சொல்றது போல ஒரு வகுப்பறையில நாம் பாடம் நடத்தும் பொழுது சப்ஜெக்ட் வாரியாக நாலேஜை நம்ம கொண்டு போயிடுறோம். ஆனா அதை கடந்து அந்த பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்திறமையை நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதை முதல்ல நாம கண்டுபிடித்து ஆக வேண்டும். நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்லா படிக்க மட்டும் தான் தெரியுமா? இல்ல சார், என்ன நல்லா பாட்டு பாட தெரியும், என்ன நல்லா நடனம் ஆட தெரியும், என்னால் நல்ல ஒரு ஓவியம் வரைய முடியும், என்னால் நல்ல கவிதை எழுத தெரியும் என்று சொன்னால் அதையும் நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு கலை திருவிழாவெல்லாம் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு தன்னுடைய தொகுதிக்கு உட்பட்டு இன்றைக்கு அந்த நம்முடைய பிள்ளைகளுடைய தனித்திறமையை கண்டறிகின்ற விதமாக இன்றைக்கு இது போன்ற நிகழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், நாளைக்கு இந்த நாட்டினுடைய எதிர்காலம் இங்கே அமர்ந்திருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் தான். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களிடம் ஒரு துறையினுடைய அமைச்சராக வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்பது வருங்காலத்துல நீங்களும் இது போன்ற ஒரு சீஃப் கெஸ்டா வந்து நீங்க உட்காரணும். உங்களை பார்ப்பதற்காக கீழே ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து நாங்க கை தட்டி நாங்க வந்து மகிழ்ச்சியோட நாங்க பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். ஏன் உங்களை பார்ப்பதற்கு இந்த அன்பில் மகேஷ் பொய்யாண்டி ஒரு மணி நேரம் வீட்டு வாசல காத்துக்கிட்டு இருந்தான். இந்த அளவுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வேற வேண்டும் என்பதான் நான் உங்களிடம் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன்.